எனக்கு என்னமோ அவன் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துலாம் தான் தோணுது. அல்டிமேட்டாக ஸ்டோரி நல்லா இருக்கணும், அதானே முக்கியம். ஆமாம், 50,000 கொடுக்குறோன்னு சொல்லுவோம். அவங்க லவ் ஸ்டோரி பற்றி தெரியணும்னா 5 லட்சம் கேட்பான். அவங்க எப்படி புரிஞ்சாங்கன்னு தெரியணும்னா 10 லட்சம் கேட்பானா? இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களாம் ரொம்ப ரேர். எனக்கு என்னமோ இந்த ரியல் பேரை கூப்பிட்டு நம்ம மூவிக்காக ப்ரொமோஷன் பண்ணாலே பெரிய லெவலில் ரீச் ஆகுன்னு தோணுது. யார் என்னன்னே தெரியாத 2 லவர்ஸை ஆடியன்ஸ் எப்படி உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க? எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? ஏன் ஆகாது? ஏதோ ஒரு டிபேட் ஷோவில் கப்புள் 2 பேர் பேசினதை எடுத்து ட்ரெண்ட் ஆக்கி இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. ஒரு கப்புள் ரீல் போட்டால் அண்ணா நீ வேறு லெவல் அப்படின்னு ஹார்ட் விடுறாங்க. இப்போல்லாம் செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறது ட்ரெண்ட் இல்லை, இன்டர்வியூ எடுத்து அவங்கள செலிபிரிட்டி ஆக்கிறதா ட்ரெண்டு. எனக்கு என்னமோ இவ்வளோ பியூராக லவ் பண்ண கப்புள்ஸ் வச்சு சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணோம்னா நம்ம மூவி இன்னும் ஈஸியாக ரீச் ஆகணும் தான் தோணுது. ஆனால் டேரக்டர் சார் அதுக்கு ஒத்துக்கணும்ல. அதெல்லாம் கண்டிப்பாக ஒத்துப்பாரு. போன படத்துக்கு ஒரு ரியல் போலீஸ் ஸ்டோரியை பற்றி ஒரு அக்யூஸ் சொன்னான்ல, அவனுக்கு 75 லட்சம் பே பண்ணோம். எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஏடி டீமில் போன படத்துக்கு ப்ராஃபிட் மட்டுமே 35 கோடி கிட்ட. ஒரு நல்ல ரியல் ஸ்டோரி கிடைக்கணும்னா நம்ம டேரக்டர் எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போவார். பெரிய ஸ்டார் கேஸ்டிங் போட்டு எப்படியாவது ஓட வச்சிருவாரு. ப்ரொடியூசர்ஸும் நல்ல ப்ராஃபிட் வருதுன்னு எவ்வளோனா இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாக காசை தூக்கி கொடுத்துட முடியாதுல்ல. அதான் யோசிக்கிறேன். விக்ரம் ஒரு வாட்டி பேசி பாரு. டேரக்டர் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ட்ரை தானே. விக்ரம், டேரக்டர் கிட்ட பேசு. கேட்டு பார்க்குறேன். உங்களுக்கு தரப்போகிற அமௌண்ட் எல்லாமே லீகல் அக்கௌண்ட்ஸில் வந்துடும். இந்த ஸ்டோரியோட காப்பி ரைட்ஸை எங்கள் மூவி யூஸ்க்காக நாங்கள் எடுத்துப்போம். இன் ரிட்டன் உங்களுக்கு அமௌண்ட் சிம்பிளாக சொல்ல போனால் சேலரி மாதிரி தந்துடுவோம். ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். சொல்லு, சக்தி ஆராதனா எப்படி புரிஞ்சாங்க? நோட்டிஃபிகேஷன் அட்வான்ஸ் அமௌண்ட் இன்னும் 1/2 hourல கிரெடிட் ஆயிரும். இப்போ சொல்லு. அப்போ நானும் 1/2 hour கழிச்சே அவங்க ஏன் பிரிஞ்சாங்கன்னு சொல்கிறேன். சரி, அவங்க பிரிஞ்சதை சொல்ல வேண்டாம். அடுத்த நாள் 5000 டேல என்ன நடந்துச்சு? ஆராதனா சக்திக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணாங்க? ஒருவேளை ஆராதனா அன்னைக்கு அந்த சர்ப்ரைஸை பண்ணாமல் இருந்திருந்தா அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்க போல.